வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம், இறை பக்தியிலும் இத்தனை வகைகளா, அதை பற்றி சொல்ல போகிறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், அதில் ஆல் பட்டன் தொடுங்க. நம்ம அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். நம்ம பிளேலிஸ்ட்டில் மற்ற வீடியோஸ் எல்லாம் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இறை பக்தி என்பது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே தான் போகிறது. ஆனால் எல்லோரும் ஒன்று போல பக்தி செய்வது இல்லை. அப்படி என்றால் சிலரது பக்தியில் தவறு இருக்கிறது என்று அர்த்தமா என்றால் கிடையாது. இறைவனுக்கு என்று நேரம் ஒதுக்கி செய்யப்படும் பக்தி நிலை அனைத்துமே உன்னதமானவைதான். அது எப்படி என்றால் 9 விதங்களில் பக்தி செய்யலாம் என்று ஆன்மீகத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அவற்றை இப்போது அறிந்து கொள்வோம். சிரவணம். இறைவனின் திருவிளையாடல் பற்றிய கதைகள், ஆன்மீக புராணங்கள் போன்ற இறைவனின் பெருமைகளை காதால் இடைவிடாமல் கேட்பதற்கு சிரவணம் என்பது பெயராகும். ஆன்மீக சொற்பொழிவுகளும் இதில் அடங்கும். நாயன்மார் சரித்திரத்தை சேக்கிழார் பெருமானை கொண்டு இயற்றச் செய்து பக்தியோடு கேட்டு அனுபவித்த அனபாய சோழன் சிறந்த உதாரணமாகும். 2வது கீர்த்தனம். நமது வாயால் இடைவிடாமல் இறைவனின் புகழையும் நாமத்தின் சிறப்பையும் பாடுவதற்கு கீர்த்தனம் என்பது பெயர். இதை நாம சங்கீர்த்தனம் என்று சொல்வார்கள். ராமபிரானையும் அவரது அவதார சிறப்புகளையுமே இடைவிடாது பாடி பரவும் ஆஞ்சநேய பெருமான் ஒரு சிறந்த உதாரணம் ஆகும். 4000 திவ்ய பிரபந்தம் பாடிய 12 ஆழ்வார்களையும் கூறலாம். 3வது ஸ்மரணம். இறைவனது திருநாமத்தையே இடைவிடாது உச்சரிப்பதற்கு ஸ்மரணம் என்பது பெயராகும். இதற்கு உதாரணமாக விளங்குபவர் பக்த பிரகலாதன். இரண்யகசிபு அசுரகுலத்தின் வேந்தனாக இருந்த போதிலும் ஓம் நமோ நாராயணாய என்னும் இறைநாமத்தை உச்சரித்து சீற்றம் கொண்ட இறைவனாம் நரசிம்ம சுவாமியை குளிர்வித்தவர். 4வது பாத சேவை. இறைவனுக்கோ இறை வழிபாட்டிற்கோ தொண்டு செய்யும் முறையை குறிக்கும். இறைவனின் திருவடியை எல்லோரும் தொழும் வகையில் செய்யப்படும் சேவை. திருக்கோவில் வழிபாட்டிற்கு தொண்டு செய்த திருநீலநக்க நாயனார் ஒரு சிறந்த உதாரணம் ஆகும். 5வது அர்ச்சனை. இறை வழிபாட்டிற்கு என்றே தோட்டம் அமைத்து அதில் அனுதினமும் மலரும் வாசனை மலர்களை வண்டுகள் அமரும் முன், அதாவது அதிகாலையில் பறித்து இறைவனின் அலங்காரத்திற்கு மற்றும் அர்ச்சனைக்காக கொடுத்து வழிபாடு செய்வதை குறிக்கும். வில்லிபுத்தூர் விட்டுச்சித்தர் என்னும் பெரியாழ்வார் இவ்வகை வழிபாட்டை செய்தவர். 6வது வந்தனம். இறைவனை மனதார நினைத்து வணங்குதல். எந்தவிதமான தீய எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காது இறைவன் ஒருவனையே மனதில் வைத்து வணங்குதல். இதற்கு உதாரணமாக விளங்குபவர் அபிராமி பட்டர். அன்றைய திதியையும் சிந்திக்கும் எண்ணம் இல்லாது அபிராமி அன்னையையே மனதார எண்ணி வணங்கியவர். 7வது தாஸ்யம். இறைவனுக்கு தொண்டராக இருந்து நேசத்துடன் தொண்டு செய்வதற்கு தாஸ்யம் என்பது பெயர். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற நிலையில் இறைவன் மீது பக்தி செலுத்திய அப்பர் பெருமானாம் திருநாவுக்கரசர் இதற்கு சிறந்த உதாரணம் ஆகும். 8வது சக்கியம். இது இறைவனையே நட்பு கொள்ளும் பக்தி முறையை குறிக்கும். தன்னுடன் இருப்பவர் இறைவன் என்றாலும் அவரை தன்னுடைய நண்பனாக பாவித்து நன்மை தீமைகள் அனைத்தையும் பக்தியோடு பகிரும் ஒரு வழிபாட்டு முறையாகும். தனது மனைவி பறவையார் மாளிகைக்கு சிவபெருமானையே தூதாக அனுப்பிய தம்பிரான் தோழர் என்ற சிறப்பிற்கு உரிய சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு சிறந்த உதாரணம் ஆகும். 9வது ஆத்ம நிவேதனம். தனது உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் எந்தவித தயக்கமும் இன்றி இறைவனுக்கே அர்ப்பணிப்பதற்கு ஆத்ம நிவேதனம் என்பது பெயராகும். இதனை சரணாகதி வழிபாடு என்றும் கூறுவர். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று இறைவனுக்கே தன்னை அர்ப்பணித்த மாணிக்க வாசகர் ஒரு சிறந்த உதாரணம். இந்த 9 வகைகளில் எந்த விதமாகவும் பக்தி செய்து இறைவனின் பரிபூரண அருளை பெற முடியும். ஆனால் சிந்தையை தெளிவாக்கி இறைவனுக்கே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் வீடு பேறு நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.